வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியையும் புஷி ஆனந்தையும் விஜயையும் அண்ணாமலை சுக்குநூறாக நொறுக்கினார். ஏன்னா டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை நாடகம் அப்படின்னு தாவேகா விமர்சனம் பண்ணாங்க. ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல பிஜேபி இருக்கு, ஆக்ஷன் எதுவும் எடுக்காம போராட்டம் நடத்தி மக்களை ஏமாத்திக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கு தான் அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தார் தாவேகாவுடைய அறிக்கைக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? டெல்லி லிக்கர் ஸ்கேம் நடந்துச்சுல, அதே மாதிரி தானே தமிழகத்திலையும் நடந்திருக்கு. அங்கே மட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணீங்க, உடனே கைது பண்ணீங்க. பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியுடைய தலைவர் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதாவை உடனே கைது பண்ணீங்க, ஏன் இங்கே வந்து கைது பண்ணலை, தமிழ்நாட்டில் கைது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சீமானும் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆக்ஷன் எடுக்காமல் கைது பண்ணாமல் வெறும் போராட்டத்தை மட்டும் நடத்திக்கிருக்கீங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தாவேகா என்ன விமர்சனம் பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதே விமர்சனத்தை இப்போ நாம் தமிழர் கட்சியும் பாஜக மீது முன் வச்சிருக்காங்க. இதில் சில உண்மைகளை வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, டெல்லியில் அந்த லிக்கர் ஸ்கேம் இருக்குது பார்த்தீங்களா, அது நடந்த உடனேயே அரவிந்த் கெஜ்ரிவால் கவிதாலாம் கைது செய்யப்படலை. 2022 டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பான அந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது. 2022 எப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் தெரியுமா? 21 மார்ச் 2024. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அந்த கேஸ் விசாரணை, அமலாக்கத்துறையுடைய விசாரணை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டார். அதுவும் கெஜ்ரிவாலுக்கு 8 முறை சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. 8 முறையும் அவர் விசாரணைக்கு ஆஜராகலை. 9வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு அவர் ஆஜராகாதனால அவர் கைது செய்யப்பட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். கவிதா அவர்களும் 2024 மார்ச் 15 தான் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் அந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் கேஸ் வந்து எப்போ இனிஷியேட் ஆனிச்சு? 2022. அதனால படத்தில் தான் உடனுக்குடன் டக்கு டக்குன்னு கைது இதெல்லாம் நடக்கும். இது ரியல் லைஃப். ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. அதுவும் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு இடி வந்து அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ இடி என்ன பண்ணுவானோ, அதுக்கு எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து திரட்டணும். அந்த எவிடன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இது, தனிநபர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு கவர்மெண்ட் நிர்வாகம் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ யார் யார் ஊழல் பண்ணியிருக்கிறது? இப்போ ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வந்து விற்பனை செய்யப்படுது அப்படின்னா அந்த 10 ரூபாயெல்லாம் யார் யாருக்கெல்லாம் போகுது, இதில் யார் யாருக்கெல்லாம் நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், இடி கண்டுபிடிக்கணும். இப்போ யாராவது சாட்சி சொல்ல வராங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க வல்ட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிப்பாட்டணும். இது மாதிரி பல்வேறு சிரமம் இருக்குது இந்த கேஸில். ஒன்றா தான் இடி வந்து பண்ண முடியும். உடனே கைது பண்ணணும். ஏன் வந்து கைது பண்ணலை பிஜேபி? கைது பண்ணாமல் அவங்க போராட்டத்தை மட்டும் நடத்திக்கிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனம் முன்வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விமர்சனமாக பார்க்குறேன். எதுக்காக அண்ணாமலை போராட்டம் நடத்தினாரு? அண்ணாமலை போராட்டம் நடத்தினா உடனே அவங்களை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாரா? இல்லை. தமிழக மீடியாக்கள் இதை பொதுமக்கள்கிட்ட பேச மறுக்கிறாங்க, முடிஞ்ச அளவு மூடி மறைக்கிறாங்க. இடியுடைய இந்த அறிக்கையை பற்றியெல்லாம் அவங்க செய்தியே போடுறது கிடையாது. இப்படி ஒரு போராட்டம் நடத்தினா அது பொதுமக்களுக்கு போய் ரீச் ஆகும், கிராமங்கள் முழுவதும் போகும். ஏன் அண்ணாமலை போராட்டம் நடத்துறாரு? என்ன பின்னணி? இடியுடைய அறிக்கை. டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கு, மது ஆலைகள்கிட்ட இருந்து மதுபானங்களை கொள்முதல் பண்ணுறதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இடி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு இதை பொதுமக்கள்கிட்ட போய் இந்த விஷயத்தை, இந்த ஸ்கேம் பற்றிய தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் அண்ணாமலை போராட்டம் நடத்தினார். அப்போ நீங்களும் போராட்டம் நடத்த மாட்டீங்க. போராட்டம் நடத்துகிற வரையும் ஏன் போராட்டம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுனால தான் அண்ணாமலை தாவேகாவை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினாரு. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களும் இது மாதிரியான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இது டாபிக் 1. 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்களே, 9 மாதத்துக்கு பிறகு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க வந்து பத்திரமாக பூமி திரும்பியிருக்காங்க. அவங்க எப்பெல்லாம் விண்வெளிக்கு போகிறாங்களோ கையில் பகவத்கீதையை கொண்டு போவாங்க, விநாயகர் சிலையை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளிவந்துச்சு. அதை கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, குறிப்பாக திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள், கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிறவங்க, அவங்களாம் இல்லையே அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துலேருந்து பதிவுகள் போட்டுக்கு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கு. என்ன புகைப்படம் தெரியுமா? விநாயகர் சிலை, விண்வெளி மையத்தில் விநாயகர் சிலை இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் விநாயகர் சிலை இருக்கக்கூடிய புகைப்படம். இந்த புகைப்படத்தை எடுத்தது யார் தெரியுமா? சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தான் விண்வெளியில் புகைப்படம் எடுத்திருக்காங்க விநாயகர் சிலையை. உண்மையாயிருச்சா? பகவத்கீதை மற்றும் விநாயகர் சிலையை எப்பெல்லாம் விண்வெளிக்கு போகிறாங்களோ அப்பெல்லாம் சுனிதா வில்லியம்ஸ் கொண்டு போவாங்களாம். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி மையத்தில் விநாயகர் சிலையை எடுத்த ஃபோட்டோ சமூக வலைதளத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகுது. இது 2வது டாபிக். ஸோ இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.